நிதின் கட்காரி இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, என்னங்க இது மாதிரி 15 லட்சம் ரூபாய் தரதா நீங்க சொன்னீங்களே அக்கௌண்ட்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவரே ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. நீங்க நான் சும்மா சொல்லி பார்த்தோம், ஜனங்க ஏமாந்து ஓட்டு போட்டாங்க இப்படியே சொன்னாரு. இதெல்லாம் வந்து லைவ்ல வந்து அவர் சொன்னதெல்லாம் இருக்கு. நம்ம மறைக்கல கொள்ளல எதுவும் பண்ணல. நம்ம பொய் பேசி வந்து மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கோ எங்களை மாதிரி காங்கிரஸ் உடைய ஊழியர்களுக்கோ அதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. மக்களை ஏமாத்துறது, பொய் பேசுறது, குஜராத் மாடல் சொல்றது, சிங்கப்பூர்ல இருக்கிற ரோட போட்டு காட்டுறது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு பல வாக்கு இவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே மாதிரி சொல்றது எல்லாமே பொய்யாவே இதுல அமையுது. என்ன விஷயம்னா உங்களுக்கு இது வந்து ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு எப்படின்னு சொன்னா அது ஒரு அதாவது இன்னைக்கு இன்னைக்கு சுருக்கமா சொல்ல போனா இது எலெக்ஷன் கிடையாது. 2 சித்தாந்தத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் சொல்லணும். Yes. அவங்களுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வீர சவாக்கர் வந்து சிறையில போனாரு. இதெல்லாம் வரலாறு. அவர் வந்து என்னை விடுவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லும் போது இப்போ அவங்களை விடுவிக்க இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. வீர சவாக்கர் பேர் வச்சுட்டாரு. ஆனா வீர சவாக்கர் அவர் வீரம் கிடையாது. அவர் பேர்ல இவரா வச்சு வீர சவாக்கர்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் கடிதம் எழுதுறாரு. வெள்ளைக்காரன் அவரை வெளியே விடுறான். வெளியே விட்ட உடனே அவங்களுக்கு என்னன்னா வெள்ளைக்காரன் வந்து நம்ம காந்தியோ சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து போராடி ஒரு பக்கம் அகிம்சையும் ஒரு பக்கம் போர்க்களத்தை திரட்டி போராடணும் அப்படின்னு பல தியாகங்கள் செய்யறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு போராடி சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளைக்காரன் வச்ச ஒரே ஒரு விஷச்செடி தான் ஆர்எஸ்எஸ். அந்த விஷச்செடி இன்னைக்கு வந்து மரமா வளர்ந்துருக்கு. மரமா வந்தோன்னா அது எப்படி நீங்க வந்து கனி கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க முடியும்? கனியா தெரியும். அதை சாப்பிட்டாதான் அதனுடைய விஷயம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். இப்ப அதை தான் மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க.